நம்ம லைஃப்ல எப்பவுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க ஓரளவுக்கு அந்த லைஃப்ல கம்ஃபர்ட் ஜோன்ல போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த லைஃப்க்கு தெரிய வந்துச்சுன்னா, "இரு உனக்கு போடுறேன் பிரச்சனைய. நீ எதுக்கு இப்படியே இருக்க? போ போய் ஓடு" அப்படிங்கிற மாரி நம்மள தள்ளும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்கு. அபிமனுக்கு உடம்பு சரியில்லாம போனப்ப தான் அப்படியே மண்டையில அடிச்ச மாதிரி வந்த ரிப்போர்ட்ஸ பார்த்து எங்க 2 பேருக்கும் என்ன பண்றதுன்னே புரியல. எல்லாமே கம்மியா இருக்கு. ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. இருக்க வேண்டிய சத்து எல்லாமே கம்மியா இருக்கு. முன்னாடியேவும் நான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே குடுக்க தான் செய்வேன். பட் ஆனா ஃபோர்ஸ் பண்ணி குடுக்க மாட்டேன். அவன் சாப்பிட்டானா குடுப்பேன். சாப்பிடலன்னா, சரி அடுத்த வேளைக்கு சாப்பிட்டுப்பான். அவன் எப்படி இருந்தாலும் பசிச்சா சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். ஒருவேள அப்படிலாம் இருந்தது தான் லெத்தாஜிக்கா இருக்கோ அப்படிங்கிற அதனால தான் குழந்தைக்கு இப்படி இல்ல வெயிட் வந்து இன்னும் இன்க்ரீஸே ஆகலையோ! ஒருவேள நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ! அப்படிங்கிற ஓவர் திங்கிங் ஸ்டேஜ்க்குள்ளலாம் போயிட்டு, இப்ப வந்து அவன் லேட்டா எழுந்துக்கிறது தான் ஒரே ஒரு ரீசன் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணிட்டோம், நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ரொட்டீன் செட் பண்ணிடுவோம். இத்தன மணிக்கு நம்ம எழுந்திரிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது எல்லாமே டைம்க்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி டிசைட் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி எல்லாமே நல்லபடியா நடக்கணும்.